கூட்டணி கட்சிகளை மட்டுமே திருப்திப்படுத்த சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்ற இந்த பட்ஜெட்டை நான் இட் இஸ் நாட் அன் ஆல் இண்டியா பட்ஜெட், இட் இஸ் அன் அலையன்ஸ் பட்ஜெட் என்று சொல்லுகின்றேன். ஏனென்றால் கூட்டணியிலே அங்கம் வகிக்காத ஓர் இடத்திலே கூட இந்த என்டிஏ கூட்டணியை வெற்றி பெறச் செய்யாத எங்களுடைய தமிழ்நாடு முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றது. தமிழ்நாட்டிற்கு என்று எந்த பிரதானமான மிகப்பெரிய திட்டங்கள் எதுவுமே இங்கே கொடுக்கப்படவில்லை. நெடுஞ்சாலை திட்டமாகட்டும், ரயில் திட்டங்களாகட்டும், அல்லது கோவை மதுரை நகரங்களுக்கான மெட்ரோ ரயில் குறித்த திட்டங்களாகட்டும், அத்தனையும் கிடப்பிலே போடப்பட்டிருக்கின்றது. ஒன்றை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இங்கே நிதி அமைச்சர் அறிவித்திருக்கின்ற பல திட்டங்கள் எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சியிலே இருந்து எடுக்கப்பட்ட திட்டங்களாகும். 1000 தொழிற்பயிற்சி மையங்கள் மேம்பாட்டு திட்டமாகட்டும், மகளிருக்கான தோழி விடுதிகள், அது அங்கே தமிழ்நாட்டிலே மிகச் சிறப்பாக நடைபெறுகிறது. தொழிலாளர் தங்கும் விடுதிகளாகட்டும், ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களை அவர் எடுத்து கையாண்டிருப்பதற்காக அந்த நன்றிக்காகவாவது தமிழ்நாட்டிற்கு அவர் நிதியை ஒதுக்கி இருக்க வேண்டாமா?